வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் அண்ட் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்னாபிஷேகம் ஏன் பண்ணணும், எப்போ பண்ணணும், அதை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள், அதாவது நம்ம பண்ணனா கூட அந்த அன்னாபிஷேகம் நடக்கிற அன்றைக்கி சிவபெருமானை பார்க்கும்போது நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கூடாது நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயங்க, வர 17ஆம் தேதி தாந்திரிக பரிகாரம்னு ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம நடத்துகிறோம். மத்தியானம் 11 மணிலேருந்து 2 மணி வரையிலும். இந்த பயிற்சியில் இந்த கடன் பிரச்சனை இருக்குது, தொல்லை இருக்குது, ஏதாவது செய்வன செஞ்சுருக்காங்க, நான் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், முன்னேறணும்னு ட்ரை பண்ணுறேன், முன்னேற முடியல, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறதுக்கான பயிற்சி வகுப்பு தான் அது. நீங்கள் கலந்துக்கிட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்களே அதுக்கான சொல்யூஷன் நீங்களே தெரிவிக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு தான். அதற்கான டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவில் வரக்கூடிய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம அன்னாபிஷேகம் பற்றி தெரிஞ்சுக்கலாம். அன்னம் அப்படின்னா உணவு, அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அரிசியை வேக வச்ச சாதம் தான் அன்னம். இந்த அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு ஸ்பெஷலாக பண்ணக்கூடியது. இது நார்மலாக ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி, இப்போ வருது பார்த்திங்கன்னா, நாளைக்கு 15ஆம் தேதி வரக்கூடிய ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. இதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா, சந்திர பகவான் தேஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாபம் பெறுவார். அந்த சாபத்துலேருந்து விமோசனம் கிடைக்கிறது என்றைக்குன்னா இந்த பௌர்ணமி அன்னைக்கு, ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு. அதனால தான் மாதம் பௌர்ணமி வந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமிக்கு ஸ்பெஷல் சந்திர பகவானுக்கான, அதாவது சந்திரனுக்கான தானியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நவதானியம் சொல்லுவாங்கள்ல, சந்திரனுக்கான நவதானியம் அரிசி. அந்த அரிசியில் செய்யப்பட்ட உணவு சிவபெருமானுக்கு அபிஷேகமாக கொடுக்கறது. இதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. இப்போ மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மனசு குழப்பமாக இருக்குது, மனசில் கோளாறு இருக்குது, என்ன தெளிவான முடிவெடுக்கிறது என்ன தெரியல, என்னமோ தெரியல, ஒரு மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் மனசுலேயே, அதாவது சிலர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தானே பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாங்க, தானே அப்படியே பேசிகிட்டு சத்தம் போட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன சத்தம் போட்டு சத்தம் போடாமல் மனசுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கோம், அவங்க சத்தம் போட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்க, மனநோயாளிகள் சொல்லலாம், இவங்களாமே அன்னாபிஷேகம் பார்க்கும்போது ரொம்ப நல்லது, அவங்களுக்கு நல்லது நடக்கும். சந்திர பகவானா அரிசி வேறு அன்னாபிஷேகமாக அது பண்ணும்போது அவங்களுக்குள்ள தன்மைகள் மாற ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லைங்க, வீட்டில் கடன் பிரச்சனை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு தொழிலில் முன்னேற்றம் இல்லை, முக்கியமாக குழந்தை பிறக்கலை, கல்யாணம் பல வருஷங்கள் ஆச்சு, குழந்தை பிறக்கலை, அதே மாதிரி தீராத நோய்கள் இருக்குது, ரொம்ப வருஷமாக தீராத நோய்கள், என்ன பண்ணுறதுனே தெரிலங்க, எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்து பார்த்துட்டாங்க, இன்னமும் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு சரியாக மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்களாம் அந்த அன்னாபிஷேகம் பண்ண கோயிலில் போயிட்டு அந்த அன்னம் கொடுப்பாங்க. நிறையா அதாவது அரிசி நிறையா எடுத்து வடித்து அந்த சிவபெருமானுக்கு லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த சாதம் கொடுப்பாங்க பாருங்கள். அதை சாப்பிடும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் சிவபெருமான் இருக்கக்கூடிய, அதாவது அன்னாபிஷேகம் எந்த கோயிலில் பண்ணுறாங்களோ அதான் ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு முடிஞ்சால் தஞ்சாவூர் கோயில் போங்க. தஞ்சாவூர் கோயிலில் ரொம்ப சிறப்பாக ஐப்பசி மாத பௌர்ணமிக்கு அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த அன்னாபிஷேகத்தில் கொடுக்கக்கூடிய அந்த உணவு, அந்த பிரசாதம் இருக்கு பாருங்க, அதை சாப்பிடுங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும். இப்போ சொன்ன பல நாளாக பல வருஷங்களாக இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாமே சரியாகும், குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும், மனசு கூட சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அதனால் செய்யுங்க. என்னால் தஞ்சாவூர்லாம் போக முடியாதுங்க, நான் வேறு கண்ட்ரியில் இருக்கேன், வேறு ஊரில் இருக்கேன். அப்படின்னா உங்கள் ஊரில் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்கன்னா அங்கே தாராளமாக போய் நீங்கள் சாப்பிடுங்க. எல்லா சிவனும் ஒருத்தர் தான், கடவுள் எங்கள் பக்கத்தில் நிறைஞ்சிருக்காரு. அதனால் நீங்கள் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய உணவு வாங்கி சாப்பிட்டா ரொம்ப சிறப்பு. அதனால் அந்த உணவு வாங்கி சாப்பிடுங்க, பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது நடக்கும். இப்போ நீங்களே ஆசைப்படுறீங்க அன்னாபிஷேகம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எவ்ரி மண்டே அன்னைக்கு ஒரு திங்கட்கிழமையும் அன்னாபிஷேகம் பக்தர்கள் கொண்டு கொடுக்குற அரிசியிலேருந்து அன்னாபிஷேகம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. அதனால் நீங்கள் அங்கே போகிறதாலும் அங்கே போய் பண்ணலாம். திருவண்ணாமலையில் ஒரு பிரதோஷத்து அன்னைக்கும் அன்னாபிஷேகம் பண்ணுறாங்க சிவனுக்கு. அப்போ உங்களுக்கு எங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே போய் நீங்கள் அந்த பிரசாதம் வாங்கி சாப்பிடுங்க, எல்லாமே சரியாகும். பௌர்ணமியான சாதாரண நாள் கிடையாதுங்க. பௌர்ணமியோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, நிலவு முழுமையாக இருக்கக்கூடிய நாள் அன்றைக்கி பல கிரகங்களோட தன்மைகள் வேறு மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவு நீங்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. விரதம் இருந்து அந்த அன்னாபிஷேகத்தில் செஞ்ச அந்த பிரசாதம் சாப்பிடும்போது இன்னும் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இப்போ பௌர்ணமி அன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, மகான்கள், மகரிஷிகள், தேவர்கள், சித்தர்கள்லாம் இருக்காங்க பாருங்கள், ஞானிகள், இவங்க எல்லாருமே நம்ம வாழக்கூடிய இந்த பூமிக்கு வரக்கூடிய நாள் பௌர்ணமி.
புத்த பூர்ணிமான்னு சொல்லுவாங்க. புத்தர் அன்னைக்கு ஞானம் அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த பௌர்ணமிங்கிறது என்ன ஸ்பெஷல்னா, சித்தர்கள் இந்த மாதிரி நல்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி, இந்த டிவைன் எனர்ஜி, டிவைன் ஃபோர்ஸ் இதெல்லாமே நம்மக்கிட்ட வந்து சேரக்கூடிய நாள். அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்து உங்களுக்கு என்ன வாழ்க்கைக்கு தேவையோ அதை நீங்கள் மனசார அவங்கக்கிட்ட ப்ரே பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு அதுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. முடிஞ்ச அளவு அன்றைக்கி ஏதாவது கோயிலில் போய் உட்காந்துக்கோங்க. அது முக்கியமாக சிவன் கோயிலில் போய் உட்காந்து இந்த மாதம் இப்போ வரக்கூடிய பௌர்ணமிக்கு பாருங்கள், ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது. நீங்கள் முடிஞ்ச அளவு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் போய் உட்காந்துக்கோங்க. ஒரு சிலரால் என்னால் கோயிலெலாம் போக முடியலங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் வீட்டில் உட்காந்து மனசார சிவனை ப்ரே பண்ணுங்கள். ஒரு முக்கியமான விஷயங்க, ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரையிலும் அருட்பெருஞ்சோதி அகவல் பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில். விருப்பம் இருக்கிறவங்க நிச்சயமாக அந்த அகவல் பாராயணத்தில் கலந்துக்கோங்க. காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 2 மணி நேரம் அந்த அகவல் புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த புக்கு படிக்கிறது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 30 நிமிஷம், 1.5 மணி நேரம் இல்லை 1.25 மணி நேரம் ஆகும். அப்போ 2 மணி நேரம் கணக்கு பண்ணிவிட்டு ஒரு டீம் என்ன பண்ணுவாங்க, அது 2 மணி நேரம் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அது அகவல் பாராயணம் படித்து முடிப்பாங்க. 6 to 8, 8க்கு அப்புறம் 8 to 10 அடுத்த டீம் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து 12 மணி நேரம் நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நடக்குது. இந்த மாதம் ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கும் இது நடக்குது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கூட்டு பிரார்த்தனை குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிட்டு சப்போஸ் உங்களுக்கு டீட்டெயில் வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஜாயின் பண்ணி நீங்களும் அந்த கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்கோங்க. எங்கிட்ட அகவல் புக் இல்லைங்க, எனக்கு படிக்க தெரியாது, பரவாயில்ல, நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணாலே போதும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அந்த லிங்க் கொடுப்பாங்க. கூகுள் மீட் லிங்க்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டாலே போதுங்க. மற்றவங்க படிக்கிறத நீங்கள் கேட்டாலே போதும். அதாவது நீங்கள் படிக்க தெரியும், உங்கள்கிட்ட புக் இருக்குன்னா தாராளமாக படிங்க. இல்லைனா நீங்கள் ஜாயின் பண்ணி கேட்டாலே போதும். இதை தவிர ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் நம்ம அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பௌர்ணமிக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க. சப்போஸ் நீங்கள் நம்ம சென்டர் இருக்கிறது ஊரப்பாக்கம் பக்கமாக நீங்கள் இருக்கீங்க, சென்னை பக்கமாக நீங்கள் இருக்கீங்கன்னா நேராகவே வந்துடுங்க. உங்கள் கையால் நீங்கள் அன்னதானம் எடுத்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் நம்ம கொடுக்குறோம். சிலர் சொல்லுவாங்க, நான் எங்கே போய் அன்னதானம் கொடுக்குறேன்னா யாருக்கு கொடுக்குறதுன்னு கேட்பீங்கள. நீங்களும் வாங்க, வந்து உங்கள் கையால் நீங்கள் எடுத்து அன்னதானம் கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். இதில் வந்து இவங்க தான் வரணும் அவங்க தான் வரணும் யாருமே கிடையாதுங்க. ஏற்கனவே நான் ட்ரஸ்ட்டை பற்றிலாம் தெரியாதுங்க, நான் இன்னும் உங்கள் ஸ்டூடெண்ட் ஆகலை, உங்கள் டீமில் ஜாயின் பண்ணல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக வந்து கலந்துக்கோங்க. வாய்ப்பு கிடைக்குது, வந்து கலந்துக்கோங்க. அதை தவிர ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நம்ம ஸ்பெஷல் மெடிடேஷன் முழு நிலவு தியானம்னு வைக்கிறோம். அதுலேயும் நீங்கள் கலந்துக்கோங்க. அதுலேயும் கலந்துக்கிட்டு நீங்கள் தியானம் பண்ணும்போது, அந்த நிலவு ஒளியோட தியானம் பண்ணும்போது அதில் உங்களுடைய நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே மாற ஆரம்பிக்கும். நீங்கள் கோயிலில் இருக்கும்போது தியானம் பண்ணலாமா, தாராளமாக தியானம் பண்ணலாம். வீட்டில் இருக்கும்போது தியானம் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணுங்கள். இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். சிவபெருமான் கோயில் போங்க, அன்னாபிஷேகம் முடிஞ்சால் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவு கோயிலில் கொடுங்க, அரிசி கொடுங்க. முடியலையா நீங்கள் வந்து சிவபெருமான்கிட்டே சொல்லுங்கள், இப்போ சிவபெருமானே நான் வந்து உங்களுக்கு தானம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் எனக்கு இப்போதைக்கு அந்த பொருளாதார நிலை வேறு மாதிரி இருக்குது, எனக்கு இதை சரி பண்ணி கொடுங்கன்னு அவர்கிட்டே கேளுங்க. அதையும் அவர் சரி பண்ணி கொடுப்பாரு. எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுப்பாருங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, நிச்சயமாக அது கிடைக்கும். பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழ்க வளமுடன்.